கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 31 அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். என்னால் அக்யூரேட்டா சிலதை கணிக்க முடியாது, ஆனாலும் சிலதையெல்லாம் என்னால் சொல்ல முடியுங்க. ஆண்டவருக்கு மேலே யாருக்கெல்லாம் பயம் இருக்குதோ, யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட உயர்வு வேணாலும் வரலாம், எப்படிப்பட்ட நன்மை வேணாலும் வரலாங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்தவன், யோசேப்பு ஆண்டவரை நம்பினவன். அதனால் அவனுக்கு விரோதமா நிறைய பேர் தீமை செய்ய நினைச்சாங்க. ஆனா தேவன் அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நன்மை எவ்வளவு பெரிதா இருந்ததுன்னு பாருங்களேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், தேவ பயமும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையும் உங்க வாழ்க்கையில இருந்தா, யார் உங்களை குழியில தூக்கி போட்டாலும், யார் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும், என் தேவன் உங்களுக்கு நன்மைகளை செய்து நீங்க எட்டாத உயரத்துக்கு உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஆமா, தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவருக்கு அப்படி ஒரு உயர்வு வருமா? தேவன் அந்த நன்மையை உண்டு பண்ணி வச்சிருந்தாரு. குழியில கடந்த, ஆழத்துல கடந்த யோசேப்புக்கு ஒரு உயரத்தை தேவன் வைத்தார். பாத்தீங்களா? இன்னைக்கு அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, என் வாழ்க்கையில இன்னும் எனக்கு ஒரு நன்மையை காணலையே, எனக்கு ஒரு நன்மை கிடைக்கலையே அப்படின்னு ஒருவேளை கண்ணீரோட இருக்கலாம், காயங்களோட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கான நன்மையை கர்த்தர் பெருசா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு செய்கிற நன்மை ஏன் அதை உனக்கு தெரியாமையே வச்சுக்கிட்டு இருக்கிறார்னா, என் பிள்ளைக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுப்போன்னு தான். கண்டிப்பா அது ரிவீல் ஆக போகுது. கண்டிப்பா தேவன் உனக்கு வச்ச நன்மையை நீ சுகந்தரிப்பாய். உன்னை தட்டி விட்டவங்க முன்னாடியே ஆண்டவர் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். நீ யார் மத்தியில தலை குனிஞ்சையோ அவங்க முன்னாடியே தலை நிமிர்ந்து வாழுவாய். உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உனக்காக பண்ணி வச்ச நன்மை ரொம்ப பெருசு. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய அற்புதம் நடைபெறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.